சாண்ட்ரா இந்த வாரம் பிக் பாஸ்லேருந்து எவிக்ட் ஆகிட்டு வெளியில் போயிருந்தாங்க. அவங்களோட சோ கால்டு ஃபேன் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுற ஸ்டோரிஸ் எல்லாம் சாண்ட்ரா அவங்களுடைய பேஜில் இப்போ ரீஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஸ்டோரியில் சாண்ட்ரா அண்ட் பிரஜன் இவங்க 2 பேர் தான் ரியல் லவ். இந்த சீசனில் வந்துட்டு டிவி மீடியா எல்லாத்தையும் வந்துட்டு பிஆர் தான் ரன் பண்ணுறாங்க. ஆனால் ஆர்கானிக்கான ஃபேன்ஸோட மனசை வின் பண்ணது சாண்ட்ரா அண்ட் பிரஜன் இவங்க 2 பேர் தான். பிக் பாஸ் சீசன் 9ல் 2 ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி இருந்தது. ஒன்று வந்துட்டு ட்ரையாங்கிள் பொய்யானா, அப்புறம் எஃப்ஜே, அதுக்கப்புறமா ஆதிரை. இன்னொன்று வந்துட்டு காமருதீன், பொறுக்கி பார்வதி, அதுக்கப்புறமா அரோரா. இவங்கெல்லாம் வந்துட்டு கேமுக்காக வந்து கண்டென்ட் கொடுத்தாங்க. இது வந்து உண்மையான லவ் கிடையாது. பிரஜன் அண்ட் சாண்ட்ராவுடைய லவ் தான் உண்மையான லவ் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அண்ட் பிரஜனுடைய சோ கால்டு ஃபேன்ஸ்னு சொல்லக்கூடிய பேஜஸ்ல ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதை இந்த தீர்க்கதரிசி சாண்ட்ரா வந்துட்டு ரீஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் அரோரா அண்ட் ஆதிரை, அதுக்கப்புறமா எஃப்ஜே, இவங்க 3 பேர்த்துடைய பேரையும் அரோரா, ஆதிரை, எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஏன் அப்படின்னா சாண்ட்ராவுக்கு அவங்களோடலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் பார்வதி, கம்ருதீன், வியானா இவங்க 3 பேர் கூட சாண்ட்ராவுக்கு பிரச்சனை இருந்தது. அதனால் பார்வதியை பொறுக்கி பார்வதி அப்படின்னும், வியானாவை டெய்லர் அங்கிள் பொய்யானா அப்படின்னும், கம்ருதீனை காமருதீன் அப்படின்னும் பேர் போட்டிருக்காங்க. இதிலிருந்தே தெரியுது இவங்களுடைய சோ கால்டு ஃபேன் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பிஆர் வைக்கலன்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க பிஆர் மூலியமாக வேற ஒரு பேஜில் சும்மா ஸ்டோரியை போட்டு இங்கே ரீஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்தாவே தெரிஞ்சிடும் இவங்க லட்சணம் என்ன அப்படிங்கிறது. ஒழுங்காக இவங்களுக்கு பிஆர் வேலை கூட பண்ண தெரியல. இதில் வந்துட்டு இவங்க ஸ்டோரி வேறு போட வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்பக்கட்டு கட்டியிருக்காங்க. அதில் திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களாமா இவங்களோட ஃபேன் பேஜ். அதை இவங்க அக்ரி பண்ணி இவங்களோட ஸ்டோரியில் ரீஷேர் பண்ணியிருக்காங்களாமா. இதெல்லாம் பார்த்தா கன்றாவியாக இருக்குது. அதாவது பிரஜன் அண்ட் சாண்ட்ரா வந்துட்டு 2 பேரும் பேசாமல் இருக்கிறாங்களாம். அவங்க 2 பேரும் பேசாமல் இருக்கிற அந்த கேப்பை வந்துட்டு திவ்யா யூஸ் பண்ணி அவங்களோட பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. பிரஜன் கிட்ட போயிட்டு நீ வந்து சாண்ட்ரா கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணலையாமா. அந்த இடத்துல வந்து திவ்யாவோடைய ஃபண்டமெண்டல்ஸு, எத்திக்ஸ் எல்லாம் போயிடுச்சான். அதனால தான் வந்து சாண்ட்ராவுக்கு திவ்யா மேலே கோவமா. கேட்குறவன் கேனையினா இருந்தால் கேப்பையில் நெய்வடிங்கிற மாதிரி வெளியில் போய் இந்த சாண்ட்ரா சப்பை கட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்த தடவை பிஆர் பண்ணும்போது கொஞ்சமாச்சும் பிஆர் தான் அப்படின்னு தெரியாத அளவுக்கு பேர் போட்டு பிஆர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட்டில். ஏற்கனவே ஓவர் ஆக்ட் பண்ணி கண்டஸ்டன்ஸ்லேருந்து வெளியில் இருக்கிற ஆடியன்ஸ் வரைக்கும் காரி துப்பிட்டு இருக்கிறாங்க இந்த சாண்ட்ராவை. ஆனாலும் திருந்தாமல் வெளியில் போயிட்டு இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் ரீஷேர் பண்ணியிருக்குது. இதுக்கு பார்வதியும் எந்த விதத்துலையும் சலைச்சவ கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி டீசெண்டாக இல்லாத வார்த்தைகள்லாம் யாராச்சும் ஸ்டோரி போட்டிருக்காங்கன்னா அதை பார்த்துட்டு அவங்களோட விட்டுறணும். அதை விட்டுட்டு இவங்க அவங்களோட ஸ்டோரியில் ரீஷேர் பண்ணி என்டோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. பார்வதியும் எவிக்ட் ஆகிட்டு வெளியில் வந்து இதே மாதிரி தான் சாண்ட்ரா ஆக்டிங் பண்ணுறாங்க அப்படின்றது போல் இருந்த ஸ்டோரியெல்லாம் ரீஷேர் பண்ணி அவங்க எவ்வளோ கீழ்த்தரமானவங்க அப்படின்றத காட்டிட்டாங்க. இதில் ஓரளவுக்கு டீசெண்டான ஆள் அப்படின்னு சொன்னால் கம்ருதீன் மட்டும்தான் எந்த ஒரு ஸ்டோரியுமே பொதுவாக ஒரு ரீஷேரே பண்ணலை. இவங்க ஒரு ரெஸ்பான்சிபிளான இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு லோ கிரேடான வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது அதை இவங்களோட ஸ்டோரியில் ரீஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது இவங்களோட தரத்தை தான் குறைக்குது அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியாமல் போயிட்டுருக்குது.